ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மித்ரன் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் போய் அத்லெட்டிக் மீட்டில் போய் வின் பண்ணிட்டு வரான். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவனுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் சின்னதாக வீட்டில். வாங்க அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லு. இது பூரா பார்த்திங்கன்னா அவன் அத்லெட்டிக்லேயும் பேட்மிண்டன்லேயும் வாங்கின கப்ஸு. நிறைய கப்ஸ் இருக்குது பாருங்கள். அடுத்து அவனுக்காக நான் சின்னதாக ஒரு சின்ன கோலம் போட்டு கேக் ஒன்று ஆர்ட்ரு பண்ணேன். பார்த்தா அதை கேன்சல் ஆகிடுச்சு, அதனால் கேக் வெட்டலை. அப்புறம் கொஞ்சம் அவனுக்காக என்ன கோலம் போடலான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா அப்புறம் ஒரு மெடல் ஒரு கப்பு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி போட்டேன். பூ பார்த்திங்கன்னா பூ போட்டு அவனை நடந்து வர சொல்லலான்னு சொல்லிட்டு போட்டேன். பார்த்தா பூ இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கலர் கோலப்படி இருந்துச்சு. அதை வச்சு அப்படியே அவனுக்கு நடந்து வர்றதுக்காக ஒரு வே மாதிரி பண்ணியாச்சு. அவ்வளோதான். பக்கத்தில் பாப்பா இருக்கிறதுனால அவள் பார்த்திங்கன்னா சவுண்டு கொடுத்துட்டே இருக்கா பாருங்கள். இந்த இது வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை வச்சு பண்ணேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டேன். அவன் நைட்டு 12 மணி ஆகும் அவன் வரதுக்கு. அதுக்குள்ளே நான் இந்த கோலம் போடுற வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். நான் பாப்பா வச்சுட்டு என்னால் பாப்பா தூங்கியில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்தேன். எல்லோ கலர் பொடி இல்லை. ஸோ அதனால் என்ன பார்த்தீங்கன்னா மஞ்சளை வச்சு அப்படியே இது பண்ணிட்டேன். இந்த பாப்பா கத்திக்கிட்டே இருக்கு. என் அருமை மகனே, நீ பிறந்ததினால் என் வாழ்க்கை வண்ணமயமாக மாறியது, வாழ்க வளமுடன் சொல்லிட்டு நான் எழுதியிருந்தேன். அதில் பாருங்கள், இது ரன்னிங் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டான் தம்பி. அப்புறம் லாங் ஜம்ப் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இல்லை. நான் யார் செல்லில் இருக்குதுன்னு தெரில. அவங்க அனுப்பிச்சி விட்டாங்கன்னா நான் அதையும் ஆட் பண்ணுறேன். அப்புறம் அவன் வந்து 12 மணி நைட்டு 12:30 ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு தஞ்சாவூர்லேருந்து. அப்போ அவனுக்கு சின்னதாக ஒரு ஆளாத்தி எடுத்து அவனை நாங்கள் வீட்டுக்கு வரவேற்றோம். ஐயாவுக்கு நல்ல தூக்கம், முழிக்கவே முடியலை. அதோட நான் பண்ணதெல்லாம் அவனால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடில. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே எப்பயுமே அவங்க தங்கச்சிக்கு மெடலில் போட்டு விட்ருவான். கப்பு வாங்கினாலும் சரி எதுனாலும் சரி அவங்க தங்கச்சிக்கு வந்து கொடுத்துருவான். அதனால் வந்து அவங்க தங்கச்சிக்கு வந்து மெடலை வந்து போட்டு விட்டான். அவங்களுக்கு அந்த மெடலை போட்டோடனே என்னமோ இந்த அம்மாவுக்கு தான் வாங்கினதா ஹாப்பியாக இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சும்மா போய் தம்பிக்கு கிஃப்ட்ஸ் வாங்கினேன். சும்மா பிஸ்கட் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு, அப்புறம் பேனா பென்சில் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.